வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். இதோட அரை கட்டு புதினாவை அலசி எடுத்து வச்சிருக்க இதை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 10-15 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக காளான், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கலந்து விட்டாலே போதும். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஒரு மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 கிளாஸ் அளவு இருக்கும். சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவே போதும். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இதுக்கு நான் 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட புதினா தேங்காய் பால் சாதம் ரெடியாகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.